மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரண்மனை 4 ஓட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த அரண்மனை பிரான்சைஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு விதமான காமெடி கலந்த ஹாரர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி மினிமம் கேரண்டி அப்படின்ற மாதிரி போர் அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க. அதனாலேயே பார்ட் 4 வரைக்கும் எடுத்துட்டாங்க. பட் இந்த 4 பார்ட்டுக்குமே ஒரே டெம்ப்ளேட் தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. பட் இந்த பார்ட் 4ல அந்த கதை களத்துல நிறைய இடங்கள்ல மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பேயோட குணாதிசயத்தை காட்டிடுவாங்க. அந்த பேய்க்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒருத்தரை கொன்னுட்டு அவங்களோட உருவத்துல போய் அவங்க ஃபேமிலியே காலி பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கு. இந்த பேயை ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் வந்து ஒரு கூஜால அடைக்கிறாரு. அந்த பவருக்காக வந்து அந்த பேய் போராடிட்டு இருக்கு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள தொடர்ச்சியா நிறைய கொலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. தமனா இறந்துடுறாங்க, தமனாவோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய கொலைகள் நடக்குது. தமனாவோட அண்ணன் தான் வந்து சுந்தர்சி. தன்னோட தங்கையோட மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ள வராரு. அந்த இன்வெஸ்டிகேஷனும் தொடர்றாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, உண்மையிலேயே அந்த தொடர் கொலைகளுக்கான காரணம் என்ன, அந்த பேய்க்கான பர்பஸ் அப்படின்றது நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா போடுறது அந்த ஹாரருக்கான அந்த ரீசனிங் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாவே அமைச்சிருப்பாங்க. ஒரு விதமான சீரியல் கில்லர் மோட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி நடுவுலலாம் வந்து டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது அந்த 3 பேர் இறந்து போயிருப்பாங்களா, அவங்களுக்கு காமன் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதை எப்படி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஆல்சோ சுந்தர்சி வழக்கமா பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு யாராவது ஒரு ஹீரோவை கூட சேர்த்துட்டு இவர் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு. பட் இதுல யாரையுமே அந்த மாதிரி சேர்த்துக்காம இவரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேஜர் ரோல் இதுல பிளே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பார்ட் 4 நான் ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். காரணம் இதோட VFX அப்படின்றது எல்லாமே ரொம்பவே வந்து நீட்டாவே அமைச்சிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே செயற்கைத்தனம் அப்படின்றது அந்த அளவுக்கு தெரியல. ஒரே ஒரு இடம், அதாவது தமனா பறக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கும். அதை தவிர மற்ற எல்லாமே ரொம்பவே டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே எந்த ஒரு இடத்துலயும் பெருசா தொய்வு அப்படின்றதெல்லாம் வந்து உணரவே இல்லை. அண்ட் ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஓரளவுக்கு மீடியம் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனை அப்படின்றது அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கதை வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த கதையுமே டிராவல் ஆகும். எந்த விதமான மாற்றமும் பண்ணல. அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சாங் போட்டு விட்டு வழக்கமா குஷ்பு மட்டும் ஆடுவாங்க. இதுல வந்து குஷ்புவும் சிம்ரனையும் சேர்த்து விட்டு ஆடி முடிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் புதுமை அப்படின்றது பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ இதுல காமெடி அப்படின்றது அந்த அளவுக்கு பெருசா கை கொடுக்கல அப்படின்னே சொல்லுவேன். பார்ட் 1ஓட சக்சஸுக்கு முக்கியமான காரணமே சந்தானத்தோட அந்த காமெடி தான். அந்த மாதிரியான காமெடி அப்படின்றதெல்லாம் இதுல இல்லவே இல்லை. ஓவரால் பார்ட் 1 அளவுக்கு இல்லைனாலும் மற்ற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டீசென்டான வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கனெக்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.